12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தலைவர் தந்த தமிழ் கொடை அருமை அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு. கொல்கத்தாவில் ஒரு மருத்துவ தங்கைக்கு நிகழ்த்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை படுகொலையை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினுடைய மருத்துவ பாசறை, மகளிர் பாசறை இணைந்து நடத்துகிற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கண்டன உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற அருமை தங்கைகளே, மதிப்பிற்குரிய ஐயா அம்பேத்ராஜன் அவர்களே, மதிப்பிற்குரிய ஐயா மருத்துவர் வெங்கடேசன் அவர்களே, உணர்வு எழுச்சியோடும் உறவின் நிகழ்ச்சியோடும் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிற என் அருமை சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இங்கே மருத்துவ பாசறையின் குறியீடாக நம்முடைய தாய் அம்மா பார்வதி அவர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள். நாம் புறநானூற்று வீரத்தை படித்தோம். எல்லா தாயின் வயிறும் பிள்ளைகளை சுமக்கும். நம் அருமை தாய் பார்வதியின் வயிறு ஒரு புலியை சுமந்தது என்பதை நாம் அறிவோம். அதனால்தான் அவர் தமிழ் தேசிய தாய் என்று தமிழ் பேரின மக்களால் அன்போடு அழைக்கப்படுகிறார், போற்றப்படுகிறார். பார்வதி தாய் மருத்துவரா என்றால் இல்லை. பிறகு ஏன் மருத்துவ பாசறைக்கு குறியீடாக இருக்கிறார் என்றால், அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக நாம் போராடி கொண்டிருந்த காலம். நம்முடைய தாய் உடல் நலிவுற்றிருந்த போது நம்மை கொன்று குவித்து கொண்டிருந்த சிங்களன் கூட வேறு நாட்டில் சென்று மருத்துவம் பார்க்க அனுமதித்தார். மலேசிய நாடு நம்முடைய தாயை ஏற்றுக்கொண்டு மருத்துவம் கொடுத்ததில் தமிழர்களுக்கு இன்னொரு தாய்நாடு என்று நிரூபித்தது. அங்கு கிடைக்காத உயர் மருத்துவம் தமிழ்நாட்டில் கிடைக்கும் என்று நம்முடைய தாய் வந்தபோது சென்னை வானூர்தி நிலையத்தில் வானூர்திக்குள்ளேயே 3 மணி நேரம் இருக்க வைத்து உடல் நலிவுற்று வயது முதிர்ந்திருந்த அந்த பெருமகளை கீழே இறங்கவே விடாமல் திருப்பி அனுப்பிய பெரும் செயலை செய்த பெருமகன் நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள். அந்த வலியை தாங்க முடியாத பிள்ளைகள் நாங்கள். என் தாய்க்கு கிடைக்காத அந்த மருத்துவம் இனி என் மண்ணில் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே மருத்துவ பாசறையின் குறியீடாக எங்கள் தாயை அடையாளப்படுத்தி, மகளிர் பாசறையின் குறியீடாக இருக்கிற என் தங்கை செங்கொடி நாம் தமிழர் கட்சியா என்றால் இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கா என்றால் இருக்கிறது. அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய நிகழ்வுகளிலெல்லாம் தொடக்க நிகழ்வில் ஆவேசமாக பறையடித்து ஆடிய மகள் என்பதில் அவளுக்கும் இந்த இயக்கத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. இங்கே
ஒரு தாய் ஆண்மகனை பெறுவதில் பெருமையடைவது அவன் தங்கையை, அவன் அக்காவை, அவன் தாயை, உயிரை மானத்தை காப்பான் என்கிற உறுதியில் தான் தன் ஆண்மகனை பெறுகிறாள் ஒரு தாய். ஆனால் ஒரே ஒரு பெண்மகள் இதற்கு மாற்றாக ஒரு பெண்மகள் மரணக்கயிற்றுக்கு முன்பு இருந்த தன் அண்ணன்மார்கள் மூவர் உயிரை காப்பதற்காக தன் உயிரை கொடுத்து காத்தாள் என்பதாலேயே நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறையின் குறியீடாக தங்கை செங்கொடி அந்த வீர மகளை அடையாளப்படுத்தி சுமந்து செல்கிறது. இங்கே பேசிய நம்முடைய ஐயா மருத்துவர் வெங்கடேசன் அவர்கள்லாம் சொன்னார்கள், நான் சிறுநீரகத்தில் பழுதில்லை என்றேன், அவர் அது கிட்னியில் ஒன்றும் இல்லையாப்பா என்று. தாய்மொழியை அழிய கொடுத்து விட்டு கண்முன்னே சிதைந்து அழிந்து போன இனத்தின் பிள்ளைகள் நாம். சாலையில் பயணிக்கும் போது என்னுடைய பார்வை இருபக்கமும் இருக்கிற வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைத்தான் படிக்கும். இதிலே ஒரு கடையிலே எழுதியிருக்கிறார்கள், என் அன்பு தம்பி தங்கைகளே, அருவி. அந்த அருவியை எப்படி எழுதியிருக்கிறார்கள்? ஆ, அது மட்டும் தமிழிலே இருக்கிறது. பிறகு ஆர், யு, வி, ஐ, அதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கிறது. அங்கே ப்ளூ ஸ்டோன் என்னுடைய உடற்பயிற்சி கூடத்திற்கு எதிரே நானும் என் தம்பி பாக்கியராஜனும் தினம் பார்த்து இதை உடச்சி எடுக்கிறதுக்காக நம்ம அதிகாரத்துக்கு வரணும். ஒவ்வொரு தடவையும் எடுத்து அடிக்கும்போது இதை உடைக்கிறதுக்காக வடுவை ஏத்துறா அப்படிங்கிற மாதிரியே ஒரு வெறி வரும். அது நீலக்கல் என்று வைத்து கீழே ப்ளூ ஸ்டோன், அதுவும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ப்ளூ ஸ்டோன் தமிழிலே ப்ளூ ஸ்டோன், இதுதான் தமிங்கிலம். பெற்ற தாயை சட்டையை கிழித்து சேலையை கிழித்து மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியமாக உழவோடுகிற ஒரு நிலை. இங்கே பேருந்து நிலையம் இங்கே இருக்குது, தெரியாதுன்னு கடைசியாக அதாப்பா அந்த பஸ் ஸ்டாண்டு அப்படி தமிழில் கேட்க வேண்டியதானையா. அப்போவே தஞ்சாவூரில் ஒரு அரை கூட்டம், நான் அங்கே சென்றுட்டேன். டவுன் ஹால் நகர அரங்கம் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். தானியில் போகிறேன், அவருக்கு தெரியல, எல்லார்ட்டையும் கேட்குறேன், தெரியல. கடைசியாக அந்த டவுன் ஹால்னு ஒன்று இருக்குல்லங்க, அங்கே கூட்டம் நடக்குது. இதாங்க இந்த இருக்குது பாருங்கள், அதன் வாசலில் நின்று தான் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் நான். தாய்மொழியை விட்டு ஒரு இனம் வெகு தூரம் போயிட்டுது. அப்போ நம்ம மொழியிலிருந்து உயிர் தெள்ளணும். இங்கே பேசிய எல்லோரும் ஆழமான கருத்துக்களை எடுத்து வைத்து கண்டன உரை ஆற்றினார்கள். அறிவிற் சிறந்த பெருமக்களே, என் ஆர்வுயிர் சொந்தங்களே, உங்கள் எண்ணத்தில் கவனமாக இருங்கள், அதுதான் செயலாக மாறுகிறது. உங்கள் செயலில் கவனமாக இருங்கள், அதுதான் உங்கள் ஒழுக்கத்தை தீர்மானிக்கிறது. உங்கள் ஒழுக்கத்தில் கவனமாக இருங்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்கிறார்கள். இங்கே செயல் என்பது எண்ணத்தின் விளைச்சல், சிந்தனையின் விளைச்சல். சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல். ஒரு சமூகமே குற்றச்சமூகமாக மாறிவிட்டதால் இது போன்ற குற்றங்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாகி விடுகிறது. இதற்கு என்ன வழி? ரூசோ சொன்னது தான், ஒரு குற்றவாளியை பிடித்து தூக்கில் போடுவதை நிறுத்து, அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டறிந்து அதை தூக்கில் போடுங்கிறான். காரணம் அப்படியே இருக்கிற போது குற்றங்கள் பிறக்கத்தான் செய்யும். இது நன்கு உணர்ந்து கொள்ளணும். இதுக்கு என்ன வழி? எங்களுடைய தலைவர் குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவது அல்ல காவல்துறையின் வேலை. பிறகு என்ன வேலை?
குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை. இங்கே இறந்து போன தங்கை என் உடன் பிறந்தவளா? இல்லை. என் இனம் சார்ந்தவளா? இல்லை. என் அக்கா தங்கையா? இல்லை. பிறகு எதற்காக இந்த போராட்டம்? இந்தியர் போராட மாட்டார், திராவிடர் போராட மாட்டார், தமிழ் தேசிய பிள்ளைகள் தான் போராடுவோம். அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஒருவேளை செத்துப்போன இந்த தங்கையின் சாதியில் பெரும்பாரியாக ஓட்டு இருந்தால் அந்த ஓட்டு நமக்கு கிடைக்காம போய்விடுமோ என்ற அச்சத்தில் பேசியிருப்பார்கள். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடியும் இவர்கள் சிந்தனை செயல் எல்லாம் ஓட்டை குறிவைத்தே நகரும். நாம் அவர்களுக்கு ஒரு உயிர் அல்ல, நம் உணர்வு, நம் உரிமை பொருட்டல்ல. அவர்களுக்கு நாம் ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். பிறகு எதற்காக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், தமிழ் தேயர்கள் போராட வேண்டும்? மாண்பு, மானம், வீரம், அறம் தங்கள் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் தமிழர்கள் என்பதை உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மானுடம் பேசினீர்கள், நாங்கள் உயிர்மை நேயம் பேசினோம். பட்டுக்கோட்டையில் ஒரு தங்கை வன்புணர்வு செய்து சிதைக்கப்பட்டதற்கு கண்டிப்பதென்பது இனப்பாசம், ஒரு இனநேயம். ஆனால் கல்கத்தாவில் ஒரு தங்கை வன்புணர்வு செய்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாங்கள் போராடி கொண்டிருப்பது மானுட நேயம். நீங்கள் எல்லாரும் மானிடம் பாடும்போது நாங்கள் உயிர்மை நேயம் பாடியவர்கள், போற்றியவர்கள். பிறப்பு ஒக்கும் எல்லா மாந்தருக்கும் என்று எங்கள் வேதம் கற்பிக்கல. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், இதான் எங்களுடைய வேதம். எங்களுடைய வள்ளுவ பெருமகனார் எங்களுக்கு தந்தருளிய மறைமொழியிலே போதித்தது தான். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக, இல்லை, பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக. புதியது ஒரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னா உலகம்தான். உலகம் தழுவி தழுவி நேசித்து நின்ற மக்கள் தமிழ் பேரின மக்கள். கம்பன், கபிலன், இளங்கோ, வள்ளுவன் எல்லோரும் உலகம் தழுவிதான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றுதான் மறைமொழியின் முதல் குறள் தொடங்குகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலகம் என்னது? எல்லா மானுடனும் என் உறவினன். அப்படி இல்லை மற்றவர்கள். சீனன் எழுந்தான், என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான். அரேபியன் எழுந்தான், என் மொழி தெரியாதவன் சாத்தான் என்றான். ஆங்கிலேயன் எழுந்தான், என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன், நாகரிகமற்றவன் என்றான். அதே வேளையில் எங்களுடைய பாட்டன் நான் பிறந்த முகவை மண்ணில் எழுந்தான், கனியன் பூங்குன்றன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான். அது மானுடம். காக்கை குருவி எங்கள் சாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை என்றான் பெரும்பாவளன் பாரதி, எங்கள் பாட்டன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வள்ளலார் பெருந்தகை. பயிருக்கு உயிருக்குன்னு வாடி நின்றுருக்கான். இப்படித்தான் மகன் இளவரசன் தேர்காலிலே மாட்டு கண்ணுக்குட்டியை ஏற்றி கொன்று விட்டான். கதை வச்சுக்க, கதையாவே இருக்கட்டும், கதை. ஆராய்ச்சி மணியை வாசலிலே தொங்கவிடப்பட்ட மணியை பசுமாடு கயிறை இழுத்து அடிக்கிறது. என்னன்னு கேட்டான். இளவரசன் கண்ணுக்குட்டியை கொன்னுட்டான். அதே தேர்காலை, அதே தேரை ஏற்றி தன் ஒரே மகனை கொன்றான் மனுநீதி சோழன். மாட்டுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று நின்றவன். அது கதை. ஆனாலும் கதையிலும் தமிழ் முன்னோன் நீதியின் பக்கம் நின்றான். அப்படிப்பட்ட இனத்தின் மக்கள் நாங்கள். ஆனால் இன்று நாங்கள் பாசிஸ்டுகள், செப்பரேட்டிஸ்டுகள், இன வெறியர்கள், செரங்கு சொரியர்கள்.
இந்த மருத்துவ தங்கைக்காக மட்டுமல்ல, ஆசிவா படுகொலைக்கும் அழுதவர்கள், நிர்பயா படுகொலைக்கும் வீதியிலே நின்று போராடியவர்கள், பல்கைஸ் பானுக்காக வீதியிலே இருந்து போராடியவர்கள், அறிக்கை விட்டவர்கள், அழுதவர்கள், அரற்றியவர்கள், ஆர்ப்பரித்தவர்கள். எங்கு தொடங்கி? போத்ரா ரயில் இருப்பிலே நடந்த கலவரத்திலே பல்கிஸ் பானுவை தடுத்திருந்தால், அந்த வன்புணர்வை செய்தவர்களை இன்று தண்டித்திருந்தால் அச்சம் பரவி இருக்கும். நிர்பயாவுக்கு நடக்கும் போதே நீதியை நிலைநாட்டியிருந்தால் இந்த குற்றச் செயல்கள் நின்றிருக்கும். 8 வயது சிறுமி ஆசிவா ஆடு மேய்த்து கொண்டு அழைத்து கொண்டு போய் 8 நாட்கள் வைத்து 22 பேர் வன்புணர்வு. இவளுக்கு நிகழ்ந்தது போலவே கால்களை உடைத்து கழுத்தெலும்பை நொறுக்கி இறந்த பிறகும் புணர்ந்து 22 பேர். அன்னைக்கு இந்த ஆசிபாவுக்காக இந்த நாடு வெகுண்டு எழுந்திருந்தால், அனைத்து கட்சிகளும் ஆர்ப்பரித்திருந்தால், அரசியலை தாண்டி, வாக்கரசியலை தாண்டி மக்கள் அரசியலுக்கு நகர்ந்திருந்தால் இந்த செயல்கள் நின்றிருக்கும். இதுவரை நின்றிருக்காது. நாம் அடிமை, நமக்கும் கீழே பெண்கள் அடிமை. இன்றைக்கும் பெண்ணிய உரிமை பேசுகிறோம், செயலில் இருக்கா? மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவங்கிறான் பாரதி. தையல் சொல் கேளாய்ங்கிறார் யார்? அறிவு மூதாட்டி அவை. அவள் மாதர் சொல் கேள் என்கிறான் பாரதி. பின்னாடி அது தவறா அப்படின்ட்டு. பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பேங்கிறான் புரட்சி பாவலர் நம் தாத்தா. ஆணுக்கு பெண் சமம் இந்த கோட்பாடு நமக்கு ஏற்புடையதல்ல. ஆணும் பெண்ணும் சமம். நிகழ்ந்திருக்கிற வரலாற்றிலே ஆண்களுக்கு நிகராக போரிட்டு வென்றவள் நம்முடைய வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார் அவர்கள். ஆணுக்கு நிகராக இலக்கியம் படைத்தவர்கள் நம் முன்னோர்கள், நம் மூதாதையர்கள், நம் பாட்டிகள். எவனும் இங்கே ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அஞ்சாமைங்கிறது ஆண்களுக்கு மட்டுமே. மன்னன் அவையிலே, சபையிலே, மாபெரும் சபையிலே கால் சிலம்பை உடைத்து ஒற்றை மகள் நீதி தவறிவிட்டா என்று நிலைநாட்டி நின்றவள் கண்ணகி பெருமாட்டி. ஒற்றை மகள். மன்னராட்சி காலத்திலே ஜனநாயகத்தை வைத்திருந்தவன், மக்களாட்சியை வைத்திருந்தவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். இன்னைக்கு மக்களாட்சி அவையிலே ஒருத்தர் எந்திரிச்சு பேச முடியாது. அவை குறிப்பிலிருந்து நீக்குவான், இல்லைன்னா வெளியில் போய் சொல்லுவான், போலீஸ் வச்சு தூக்கி வெளில போடுவான். அவ்வளவு பெரிய பெருமைக்குரிய ஒரு இனத்தின் மக்கள் நாம். இங்கே பேசிய என் தங்கைகள்லாம் சொன்னார்கள். நஸ்ரியா கூட என்னை நீ ஒன்றும் தெய்வம் இதெல்லாம் போற்ற வேணாம், குல தெய்வம் கும்பிடுற சாமியெல்லாம் ஆக்க வேணாம். உன்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனுஷியாக நினை, அது போதும். கில்லுனா எனக்கு வலிக்கும், அடித்தா எனக்கு வலிக்கும், அதுதான். இந்த செயலை செய்கிறவர்கள் மனநிலையை நாம் முதல்ல பார்க்கணும். இந்த செயலை செய்கிறவர்கள் மனநிலையை கொஞ்சம் பார்க்கணும். இது எப்படி வருது? நிறைந்த போதையில் தான் இது நடக்குது. இந்த நாட்டில் நடக்கிற 100 விழுக்காடு குற்றம் என்றால் அது 99 விழுக்காடு போதையில் தான் நடக்குது. அது சாராயமோ, அது போதைப் பொருள் ஏதோ ஒன்று, கஞ்சாவோ அவினோ, எதுலேயும் நடக்குது. யார் பொறுப்பேற்கிறது? அது குற்றச்செயலை செய்தவனா இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவனா? யார் செய்வது? ஆட்சியாளர் உமர் ஒருவன் திருடினான் என்றால் அவன் கையை வெட்டுறாங்கிறான். அவனே பசிக்காக திருடி இருந்தால் ஆட்சியாளன் கையை வெட்டுறாங்கிறான். இப்போ இது என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? நீங்களே சாராயாலை வச்சு காய்ச்சி விற்கிறீங்க, நீங்களே கஞ்சா அவின் கொக்கைன் இந்த ஊசி மாத்திரை எல்லாம் விற்கிறீங்க. எங்கள் தங்கச்சி யாராக பேசுனாங்க பாருங்க. மருத்துவத்தில் 10ஆப்பு படித்து வெளியில் ஒரு அந்த சின்ன 12 கற்பமாக இருக்கான். வெளியில் சொல்ல முடியாத எண்ணற்ற குற்றங்கள் இப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கு. இந்த தங்கை மரணம் வெளியே வந்துட்டது. நிறைய தங்கைகள் இப்படி நாள்தோறும் கொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள்.
இந்த குற்றத்தை விட அந்த குற்றத்தை மறைக்க நினைக்கிற எண்ணம் மிக கொடிதாக இருக்குது. கல்லூரியின் முதல்வர் இது தற்கொலைன்றார். ஏன் சொல்கிறாரு? அதை மருத்துவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இங்கில்ல ஒரு மருத்துவ தம்பி சொல்கிறாரு, ஒரு தங்கச்சி சொல்கிறாங்க, உதடை கடித்து காயப்படுத்திருக்கான், பிளக்க வச்சுருக்கான், உதடை கடித்து, வன்மம், வக்கிரம். கண்ணை கண்ணாடி உடைச்சி அதுக்குள்ளே விரலால் குத்தி குத்தி கண்களை காயப்படுத்தி இதாக்கியிருக்காங்க. ஒரு பெண் இதுபோல வன்புணர்வு நேரங்களில் தன்னை பாதுகாக்க 2 கால்களையும் ஒட்டி இறுக்கிக் கொள்வாள். அவன் 2 காலையும் உடைச்சி வெளியே 2 காலையும் உடைச்சி திருப்பிட்டான். இது எப்படி எதிர்பாராத ஒரு நிகழ்வு என்று எப்படி சொல்ல முடியும்? இது திட்டமிட்டு நடந்த ஒரு வன்புணர்வு படுகொலை. வயிற்றில் ஏறி மிதிச்சிருக்கான், கழுத்தெலும்பை உடைச்சிருக்கான், கத்த விடாமல் திருப்பி போட்டு முதுகலை மிதிச்சிருக்கான், முதுகெலும்பு உடஞ்சிருக்கு, உயிர் உறுப்பை சிதைத்து வைத்திருக்கிறார்கள் என்று அந்த மருத்துவ தம்பி சொல்கிறான். அதுபோக 150 மில்லிகிராம் செம்மன் அதுக்குள்ளே இருந்தது, ஸ்பாம் இருந்ததுன்றான். ஒரு மனிதன் இந்த செயலை செய்திருக்க முடியாது. அதனால் அது கூட்டு வன்புணர்வு உறுதியாகுது. ஒரு பெண்மகள் ஆளுகிற நாட்டில் ஒரு பெண்மகளுக்கு அது மருத்துவம் படித்து பின்பு பார்த்தா 6 வருஷம் படித்து பயிற்சி மருத்துவராக அவர் பண்ணும்போது இங்கே கேட்டது இவங்கெல்லாம் கேட்டாங்க, தங்கச்சி எல்லாம் இந்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் சந்திக்கும்போது, ஓய்வெடுத்து இருக்கிறதுக்கு ஒரு அறை பாதுகாப்பு இருந்திருந்தால் அந்த சிக்கல் இல்லையே. இங்கே வந்திருக்கான என் தம்பி ஜாகீர் இந்த மாதிரி மருத்துவ மக்களுக்காக போராடியதாலேயே அவன் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறான். காலையில் அனுப்புகிறான். இந்த மாதிரியான பயிற்சி மருத்துவர்கள் நிலையை படமாக பார்த்தா கண்ணீர். இந்த படிப்புக்காடா என் பிள்ளைய படிக்க முடியலன்னு உயிரை விடுதுன்னு நினைக்குது. அப்படியே சின்ன சின்ன சந்தில் நடந்து போகிற படிக்கட்டில் ஒருத்தன் படுத்துருக்கான், ஒரு பெண் மருத்துவர். அப்படி போகிற இடத்துல ஒருத்தர் இந்த துணிகளை எல்லாம் தூக்கி மூட்டையாக போட்டுக்கிறது ஒருத்தர் படுத்து கிடக்கிறான். இவ்வளவுதான். கழிவறை கிடையாது, ஓய்வறை கிடையாது. எது மருத்துவர்கள்? நீங்கள் என் அன்பு சொந்தங்களுக்கு ஒன்றை சொல்ல நான் விரும்புகிறேன் அண்ணன். அதாவது அந்த ஆசிஃபா கொலை செய்யப்பட்டார். அவர் தந்தையை ஊடகங்கள் கேட்குற போது அவர் அந்த ஊடகத்திற்கு முன்பு பதிவு செய்த வார்த்தை இன்று எனக்கு நினைவில் இருக்கு பாருங்க. நான் எல்லா இடங்களிலும் என் மகளை தேடிட்டேன். இந்த காடு, இந்த மலை முகடு, இந்த நிலம், எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். இந்த கோயிலுக்குள் மட்டும் நான் தேடலை. ஏனென்றால் அது புனிதமான இடம். அந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு செயலை நிகழ்த்தியிருப்பார்கள், செய்திருப்பார்கள் என்று நான் துணியும் நம்பலை, நினைக்கல. அதனால இங்கே தேடலைங்கிறான். கோயில்களை வச்சு தான் ஆசிஃபாவை வன்புணர்வு செய்து கொலை செஞ்சாங்க. அதை போலவே மருத்துவமனையும் அதன் வளாகமும் ஒரு கோயில்தான். புதிய உயிரை பிரசவிப்பது, போகிற உயிரை தடுத்து காக்கிற பணியை செய்கிற மருத்துவமனை ஒவ்வொன்றும் கோயில்தான். நம்ம ஆளுங்க எழுதி வைக்கலாம், மருந்தளிப்பது மருத்துவர், குணமளிப்பது இறைவன், அவனை வேண்டிக்கிறங்கன்னு. எல்லா மருத்துவமனைக்கும் நுழையும் போது ஒரு கோயில் இருக்கும். ஆனால் தெய்வத்தை விடவும் அதிகமாக மக்கள் நம்புவது மருத்துவ பெருமக்களைத்தான். தலைவலி என்றாலோ, வயிற்று வலி என்றாலோ, காய்ச்சல் என்றாலோ, எந்த நோயானாலும் கோயிலில் போய் படுத்து அப்படியே என்னை குணப்படுத்து அப்படின்னு படுத்துட்டு வர்றதில்லையே. அங்கே போய் படுத்தால் தெரியும். வீட்டுக்கு போகும்போது பாடையில் தான் போவோம்னு தெரியும். அதனால தான் மருத்துவரை தேடி ஓடுகிறீர்கள். அந்த நேரம் தெய்வம் போல தெரிகிற மருத்துவர்கள். நோய் குணமாகி விட்டால், எங்கள் ஊரில் சொல்லுவான், வயிறு நிறைந்து விட்டால் சோத்துப்பானையை மூடுறவன் ஒருத்தன் இல்லை. நோய் தீர்ந்து விட்டால் மருத்துவருக்கு நன்றி சொல்வதற்கு கூட ஒரு நாக்கு கிடையாது இந்த நாட்டில். எல்லா மருத்துவ போராட்டத்திலும் பங்கேற்றவன் என்ற உரிமையோடும் உணர்வோடும் சொல்கிறேன். நீ உனக்கு நோய் வரும்போது தெய்வமாக தெரிகிறான், நோய் தீர்ந்த பிறகு அவன் தேவையற்றனாக தெரிகிறான். கொரோனா நேரத்திலே எல்லோரும் கைவிட்ட பிறகு உன்னை பெற்றவர்களே, உன் உடன் பிறந்தார்களே நிராகரித்த போது உன்னை தொட்டு உன் நோயை குணப்படுத்துவதற்கு போராடிய மக்கள் மருத்துவர்களும் செவிலியர்களும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி போராடிய ஒருவன்
மதுரையில் இருந்த அரசு மருத்துவன் தம்பி விவேகானந்தன் அவர் கொரோனா நோய் தொற்றி பணியில் இருக்கும்போது இறந்து விட்டார். இதை உங்களுக்காக பேசவில்லை, அரசின் கவனத்திற்காக பேசுகிறேன். அறிக்கை விட்டேன், நீங்கள் மதிக்கலை. இதுக்கு தனியாக போராட்டம் செய்யணும், எனக்கு நேரம் இல்லை. இந்த போராட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். குறிப்பாக என்னுடைய அண்ணன் பெருமதிப்பிற்குரிய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன், அன்பாக வைக்கிறேன். ஒரு சகோதரனா, ஒரு தம்பியா. விவேகானந்தன் இறந்து போய்விட்டார். கொரோனா வந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, திவ்யா. அவள் கை குழந்தைகள், வயது முதிர்ந்த பெற்றோர்கள். விவேகானந்தன் இல்லை. அதனால் மீள முடியாத பொருளாதார சுமை, வறுமை, ஏழ்மை, நெருக்கடி. அவர்கள் கேட்பது திவ்யாவுக்கு ஒரு அரசு பணி, அது அவள் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இந்த பெண்ணுக்கு ஒரு பணியை வழங்குங்கள் என்று சொன்ன பிறகும் இன்னும் வழங்கலை. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்த இந்த நாடு, கொரோனா நோய் தொற்று காலத்திலே நோயுற்றிருந்த நோயாளிகளின் உயிரை காக்க போராடிய மருத்துவன் விவேகானந்தனுக்கு ₹1 நிவாரணம் எல்லாம் தட்டுக்கட்டு நிற்கிறவன் குடும்பத்துக்கு ஒரு பணி பாதுகாப்பு இல்லை என்றால் இது எங்கே வேண்டி பேசுறது, எங்கே வேண்டி தொடக்கிறது? இது கொடுமை. இது அன்பு கூர்ந்து இந்த சிக்கலை கவனத்தில் எடுத்து உடனடியாக அந்த தங்கை திவ்யா அவர்களுக்கு நீங்கள் ஒரு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு மாண்புமிக்க சுகாதாரத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இப்படி ஒரு வன்புணர்வு படுகொலைகள் நம்ம எல்லாம் தலைகுனியை செய்கிறது. நம்ம வெகுண்டு எழுகிறோம், போராடுகிறோம். அதனால் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று நம்முடைய பாட்டன் பாரதி பாடியது போல என்று முடியும் இந்த கொடுந்துயரம். எல்லாருக்கும் தெரியுது, கடும் சட்டம்தான் தண்டனை தான் என்று. அதான் நம்ம 2016 ஆட்சியின் வரைவை நீங்கள் சில பேர் படிச்சிருப்பீங்க, படிக்காதவர்கள் படிக்கலாம். நாங்கள் எங்களுடைய கோட்பாடு எந்த குற்றத்திற்கும் மரணம் தண்டனையாக இருக்கக்கூடாது. ஏன்னா மரணம் தண்டனை அல்ல, அது ஒரு முடிவு. சிறை என்பது கூட, என் அன்பிற்குரிய சொந்தங்களே, சிறை என்பது கூட ஒருவன் வருந்தி திருந்தி மறுபடி வாழ வாய்ப்பளிப்பது தான், அதுக்கு பேர் தான் தண்டனை. தண்டனை என்பது செய்த தவற்றை உணர்ந்து திருந்தி வருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிப்பதற்கு பேர் தான் தண்டனை. ஆனால் மரணம் தண்டனை அல்ல, அது முடிவு. அது யாருக்கு தண்டனை? குற்றம் செய்தவனுக்கு அல்ல. ஆனால் யாருக்கு தண்டனை? அவன் உடன் பிறந்தவர்கள், அவனை பெற்றவர்கள், அவன் துணைவி, அவன் பிள்ளைகள், அவனை சுற்றத்தார், அவ்வளவிற்கும் தண்டனை ஆகிவிடுகிறது. என் அன்பு சொந்தங்களே, எல்லாருமே உடன் பிறந்தார்களே, ஆட்டோ சங்கர் அவர்கள் இந்த சமூகத்தின் வழியிலே ஒரு பார்வையில் ஒரு குற்றவாளி தான். குற்றவாளி. நிறைவேற்றப்பட்டது மரண தண்டனை. அந்த உயிரற்ற உடலையும் கட்டிப்பிடித்து அழுக ஒரு மகள் இருந்தால், அவன் மனைவி, பிள்ளைகள் இருந்தார்கள், கதறில் இருந்தார்கள். அப்போது அந்த கண்ணீரும் வலிதோய்ந்தது தான், வேதனை மிகுந்ததான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் புரியணும். இதனால்தான் மரணம், யார் மரணம் வலிக்கும், உயிர் வலி எல்லோருக்கும் ஒன்றுதான், எல்லோருக்கும் ஒன்றுதான். நான் தம்பி படத்தில் காட்டியிருப்பேன், மாதவன் பேசுவது போல உயிர் வலி எல்லோருக்கும் ஒன்றுதான். இந்த உரையாடல் தான் என் தலைவனுக்கு மிகவும் பிடித்த உரையாடல், அந்த படத்திலே வந்த உரையாடல். அதை பெருமையாக சொல்வார்கள் தம்பிகள். கரும்புலி மறவர்களை களத்திற்கு அனுப்புகிற போது, அல்லது போர் வீரர்களை களத்திற்கு அனுப்புகிற போது, காட்டுங்கள் உயிர் வலி எல்லோருக்கும் ஒன்றுதான் என்று சிங்களவர்களுக்கு காட்டுங்கள் என்று இந்த உரையாடலை சொல்லி உங்கள் அண்ணன் அனுப்புவார் என்று என்னிடத்திலே சொல்வார்கள். அப்படி உயிர் வலி நல்லவன் கெட்டவன் இங்கே யார் மரணமும் பாதிக்கும். அதனால் மரணம் எங்களுக்கு எந்த குற்றத்திற்கும் தண்டனையாக இருக்க ஏற்புடையது அல்ல. ஆனால் பாலியல் வன்புணர்வு, 6 வயது குழந்தையை கொன்றது, எத்தனை நாள் இந்த செய்தியை படிக்கிறோம்?
3 வயது பிஞ்சை நசுக்கி போட்ட கொடுந்துயரத்தை, கொடுஞ்செயலை படிக்கிறோம். 60 வயது அம்மா தனியாக வீட்டில் இருக்க முடியாது. படுகொலை, நகைக்காக, பணத்திற்காக வன்புணர்வு, படிக்கவே பயமாக இருக்கிற செய்திகள் தினந்தோறும் நடக்குது. அதில் குறிப்பாக தமிழனுக்கு தன் மொழியின் மீதும் இனத்தின் மீது இல்லாத பெருமை, ஊட்டப்படாத, புகற்றப்படாத பெருமை, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசியனத்தின் மக்கள் தன் தாய்மொழியின் மீது இல்லாத பற்று, இல்லாத பெருமை, சாதி மதத்தின் மீது அந்த பற்று திட்டமிட்டு ஊட்டப்பட்டது. புரட்சி பாவலன் வருந்தி பாடுகிறான், கடவுள் வெறி, சமயவெறி, கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயேங்கிறான். அந்த தாய் உன் தாய், என் தாய், தமிழ் தாய் என்பதை என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இடை வந்த சாதி மீதும் மதத்தின் மீதும் பற்று. முதலில் தோன்றியது மொழி, மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். அந்த இனம் நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பை பெற்றிருக்குமே, ஆனால் அது தேசிய இனம். இதான் வரையறை. நமக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுமைக்கும். சாதி மத பற்று மேலோங்கி நின்றதால் பட்டு போனது தமிழ் பேரினம். அதனால் எதை பற்றியுமே அது கவனிக்கிறது இல்லை. இப்போ இது மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வேலை. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐயோ கல்கத்தாவில் செத்த பெண்ணுக்காக அவர்கள் ஓட்டு போட்டார், அது கிடையாது. எப்போதும் சொல்வேன், இப்போதும் சொல்வேன், இன்னும் சொல்வேன், நாங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள், நாட்டு மக்களின் நலனுக்கானவர்கள். என் அன்பு சொந்தங்களே, அருமை உடன் பிறந்தார்களே, ஊழலில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் கண்ணழுகும். அதுபோல உலகில் எங்கு காயம் பட்டாலும் தமிழர் மண் அழுகும். இதுதான் தமிழரின் வரலாறு. ஏன்? நாங்கள் உயிர்மை நேயர்கள். இனிமேலாவது எங்களை ஃபாசிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், இனவெறி நிப்பாட்டுதில்லை. இது தமிழ் தேசியம்னு ஒரு வேற்றுக்கிற சொல் மாதிரி பார்த்துருக்காத. நாடு தமிழ்நாடு, தேசம் என் தேசம், தமிழ் தேசம். இதுதான் ஏன் நினைக்காத. இந்த அரை கிரவுண்டுகளை என்னை சுருக்கிட்ட. இந்திய துணைக்கண்டம் முழுதும் என்னுடையது. இவள் என் தங்கை, இவள் முன்னவர்கள், என் இன சொந்தங்கள். உலகத்திலே ஆகச்சிறந்த கல்வியாளன் சிலையை திறந்தாண்ட ஆஸ்திரேலியாவில். தம்பி தங்கச்சி கேட்டு, உலகத்திலே ஆகச்சிறந்த கல்வியாளன் சிலை யாரு? அண்ணல் அம்பேத்கர் சிலை. 60,000 புத்தகங்களை கொண்ட நூலகம். ஒரு உலக ஆசிய கண்டத்திலே பெரும் நூலகத்தை வைத்திருந்த பெருமகன் நம்முடைய அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர். 10,000 புத்தகம் தான் ஒரு மனிதன் படிக்கணும் வாழ்நாளில். 60,000 புத்தகங்களை படித்த அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். அதை விட சான்று வேணுமா உனக்கு? ஆம், அம்பேத்கர் சொல்கிற கருத்தை நான் ஏற்கிறேன். பொது உடைமை தத்துவத்தின் பிதாமகன் ஐயா ஜோதி பாசு, மேற்கு வங்கத்தின் முதல்வர். அங்கிருந்து குறுகி இங்கே வந்து நீத்திருக்க. காரணம் மொழி கலப்பு. சாப்பிட்டீங்களா நீங்கள்? போஞ்சிஸ்திரா மீறு. நீ மகளைங்கிறான், அவன் மோளைங்கிறான். நீ அப்பாங்கிறான், அவன் அச்சாங்கிறான். நீ வாட்டர் ஃபால்ஸை மொழிபெயர்த்தி நீர்வீழ்ச்சிங்கிறான், அவன் தூய தமிழ் சொல்ல அறிவிங்கிறான். இந்த கொடுமையை தொலைக்கணும். அவள் நம் தங்கை. இங்கே ரத்தத்தில் இந்து ரத்தம், இஸ்லாமிய ரத்தம், கிறிஸ்தவ ரத்தம் இல்லை தம்பி. இது வெள்ளைக்கார ரத்தம், ஆப்பிரிக்க ரத்தம், இதுவே ரத்தம்லாம் இல்லை. எவன் ரத்தமும் சிவப்பு தான். அதை தான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை, யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தாங்கிறான். அதை தெரிஞ்சுக்கணும் நீ. தமிழ் தேசம்னா அது ஆகாத சொல் மாதிரி தமிழ் தேசம் பேசுகிற. அப்படியே நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சோம். ஏன்னா ஆப்பிரிக்காவில் வச்சியா, ஆஸ்திரேலியாவில் வச்சியா? தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சா. அதிலே எங்கள் பாட்டை வாயிலேயே பாடிட்டான். தமிழ் திரு நாடு தன்னை
பெற்ற தாயென்று கும்பிடடி பாப்பான்ட்டான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்னும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. மூச்சுக்கு 300 தடவை தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பாட்டான். அதுக்கப்புறம் தமிழ்நாடு பேர் வச்சு. இதில் நீங்கள்லாம் அறிவார்ந்த தமிழ் மக்கள், கற்றறிந்த சான்றோர் பெருமக்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், எல்லாம் அறிஞர்களாக இருக்கிறீங்க. உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், நீங்கள் உங்களுக்கு பிறந்த பிள்ளையின் பிறந்த நாளை கொண்டாடுவீர்களா, உங்கள் பிள்ளைக்கு பேர் வச்ச நாளாக கொண்டாடுவீங்கள? மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு தமிழ்நாடு என்று ஒரு மாநிலம் உருவான நாள் நவம்பர் 1. அந்த நாளை தமிழ்நாட்டு நாள் என்று நாம் தமிழர் பிள்ளைகள் கொண்டாடுவதாலேயே அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் வைத்த நாளை தமிழ்நாடு நாளாக கொண்டாடுகிற பெருமக்கள் திராவிட மாடல் திருவாளர்கள். பேர் வச்ச நாள் இருக்குல்ல, அதான் கொண்டாடுவாங்க. இப்போ ஐயா ஸ்டாலினுக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாட்டம் கிடையாது, அவருக்கு ஸ்டாலின்னு பேர் வச்ச நாள் தான். எப்படிப்பட்ட ஆளுகள் இவர்கள்? ஆட்சி முறை எப்படிப்பட்டது? அன்புமிக்க என் தம்பிதங்களே, அறிவார்ந்த பெருமக்களே, இந்த உணவு விடுதியில் உணவு இலவசம், ஆனால் சாப்பிட்டால் வாந்தி பேதி வரும், அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை. பலக வாசல்ல விளம்பர பலக, செய்தி பலக, எவனும் உள்ள வரல. இந்த பேருந்தில் பயணம் செய்யலாம், யாரும் பயணம் செய்யலாம், எங்கே ஏறி எங்கேயும் போய் இறங்கலாம், கட்டணம் இலவசம். ஆனால் பேருந்தில் நிறுத்தம் இல்லை, பிரேக் இல்லை, அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை. இந்த பேருந்தில் எழுதியிருக்கு, வண்டியில் ஒரு போய் ஏறல, பிரேக் இல்லாத வண்டியில் ஏறுவேன், ஏறல. இந்த மருத்துவமனையில் மருத்துவம் இலவசம், ஆனால் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. எல்லா மருத்துவமனையும் எழுதியிருக்கு, எவனும் போகலை. ஆனாலும் என் அன்பு மக்களே, எல்லா டாஸ்மார்களையும் மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எல்லா பயிலும் அங்கே தான் இருக்கேன். இதுக்கு பேர் என்ன? தட் இஸ் திராவிட மாடல், தட் இஸ் மாடல் ஆஃப் திராவிடன். டேய், கக்கூஸ் கழுவிட்டு வச்சிருப்பா கட்ட விளக்கமாறு. நீ இப்போ சீன பிளாஸ்டிக் குச்சி வச்சு விளக்குற. எங்கள் ஊரில் எங்கள் அம்மாலாம் அந்த மூங்கில் இருக்க ஈக்கி குச்சி இருக்குல்ல, அதை வச்சு விளக்கி அப்படியே விளக்கி இவ்வளோ கட்டையாக இருக்கும். அந்த விளக்கமாற வச்சு இவங்களை வெளுக்கணும்டா. இது ஒரு மாடல், இது ஒரு ஆடல். யாரோ சொல்லி கொடுக்குறேன், ஏங்க அது கேவலப்படுதுங்க, அப்படி பேசுகிறனால சிரிக்கிறான் ஜன, விட்டுருங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. கொடுமை. எங்கள் உலகத்தில் இப்படி ஒரு சுரண்டல்வாதிகள், இப்படி ஒரு சீட்டிங் சிட் ஃபண்டுக்காரனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சிட் ஃபண்ட்னா சீட் பண்ணுவான்னு அர்த்தம். நீ அப்படி தான், அதான் சீட்டிங் ஃபண்டு தான் சிட் ஃபண்டாக மாதிரி இருக்குது. இது சிரிக்காத. நீ இங்கே பேர் உண்மையிலே நடந்திருக்கா இல்லையா? 5000 கோடி சுருட்டி கொண்டு ஓட்டம், 10,000 கோடி சுருட்டி கொண்டு ஓட்டம். அப்படி தான் நீரவ் மோடி ஓடனா, விஜய் மல்லையா ஓடனா, அந்த பல ஐக்கிய போய் ஓடனான். இப்போது ஒரு சிட் ஃபண்டு உனக்கு கண்ணுக்கு தெரியுது பாரு, 100 ரூபா காசுரா, அது செல்லுமா செல்லாதா எவனுக்கும் தெரியாது. ஆனால் அது எப்படின்னா, அந்த காசை கொடுத்தீங்கன்னா குவார்ட்டருக்கு அதுக்கு மேலே நீ 100 ரூபா கொடுக்கணும். ஒரு காசு 100 ரூபா காசு. பாசிச எதிர்ப்பு, சனாதனத்தை வேறு இருப்போம், சங் பரிவார கும்பலை கூண்டோடு அடித்து விரட்டுவோம். 100 ரூபா காசு பல்லெழுதி. பாசிச எதிர்ப்பு பல்லெழுச்சி நின்றுச்சு. இந்த கொடுமையை விட கொடுமைடே, இந்த இனம் கேடுகட்டு மூளையற்று தெரியுது. நீ வர்ற 100 ரூபா காசுரா, 100 ரூபா காசு உனக்கு வேணுமா? 10,000 ரூபா கட்டு, 10,000 ரூபா கட்டு. 100 ரூபா காசு வேணுமா? 10,000 ரூபா கட்டு. ஓடியா சார் போடு சார் காட்ட போகுது சார் கவு சார் இந்தா சார் வென்ற 50,000 பரிசு சார் 50,000. இந்த பரதேசி பைவில் பிச்சை எடுத்து 5,000 கட்டி தோற்று போகிறத 100 ரூபா காசு இதை வாங்கி என்னடா பண்ணுவேன்? நீ செத்து போனால் நெத்தியில் பொட்டா வச்சு போதைக்கடா பரதேசி பழ. இது எதுக்குடா அந்த 100 ரூபா காசு? எதுக்கு சொல்லு? ஏய் எதுக்குன்னு சொல்லு. 10,000 ரூபா கொடு, 100 ரூபா காசு 10,000 ரூபா கொடு. 100 ரூபாய் வச்சுக்க. 100 மரக்கன்று நட்டியா தம்பி, நீ நல்ல பிள்ளைப்பா, உனக்கு தலைவருடைய காசுப்பா, நினைவாக வச்சுக்கப்பா, பரிசுப்பா. ஏப்பா நீ அதிகமாக ரத்தம் கொடுத்துருக்கியா தம்பி, குருதி கொடுத்துருக்கா, உனக்கு தலைவருடைய காசை இப்போ இருக்க தலைவர் கொடுப்பாருப்பா, பெருமையாக கொடுப்பாருப்பா. வேறு ஐயா வேறு என்ன உறுப்பு தானம் பண்ணியிருக்கியா? உனக்குப்பா. வேறு என்ன பண்ண? சமூக சேவை, படிக்க முடியாத பிள்ளைகளை படிக்க வைக்கிறியாப்பா, இந்தா. பசியோடு கிடக்கிறவங்களுக்கு உணவு கொண்டு கொடுக்குறியாப்பா, உனக்கு இந்தா. இப்போ என் தம்பி ஃபவுசான் இருக்கான், வெள்ள நேரத்தில் அவனுக்கு எந்த இதுவும் தெரியாது, யாருன்னே தெரியாது. அவனா ஒரு 100 பேருக்கு பிரியாணி ஆக்கி, பிரியாணி தான், சோறு கிடையாது,
பிரியாணி ஆக்கி ஒரு முச்சக்கரை வண்டியில் ஏற்றிக்கிட்டு போயிட்டு போகிற வர வீடுகளுக்கெல்லாம் இடுப்பளவில் போய் நீந்தி கொடுத்தான். அப்போ ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு தங்கச்சி பேசுறது எவனோ கேட்குறேன். அதுலேயும் அவன் தண்ணிக்கு நின்றுக்கிட்டு ஒரு வாரமாக எங்களை யாரும் பார்க்கல. அதான் ஒரு தம்பி வந்து எங்களுக்கு வீடுக்கு வந்து சோறு கொடுத்துட்டு போகுது பிரியாணி. அப்போ சீமான் தம்பி கெத்து தானே அப்படிங்குது. அது சீமான் தம்பினா கெத்து தானேங்குது. அதான் அவார்டா, அது ரிவார்டா. அதுக்கு 100 காசு இல்லை, 100 கோடி கூட கொடுக்கலாம். அதை விட்டுவிட்டு உனக்கு 100 ரூபா காசு வேணுமா? தலைவர் காசு இவர் தான் செக்கெழுத்த செம்மல், இவர் தான்டா, இவர் தான் 8 மாதங்கள் வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட பெரும் புரட்சியாளர்கள் மருதீரவர் வாரிசு அவர் தான். கணவனை ஐயோ விடுப்பா, என்னத்தையாவது பேசி 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பேசித்தான், 13 வருஷம் இங்கே பேசித்தான். என் மீனவனை அடிச்சுன்னா உன் மாணவனை அடிப்பேன். அலுவலகம் போய் சேரல, பின்னாடியே காவல்துறை வந்து கமான் சீமான் கமான் எங்கே வாப்பா புழலில் கொண்டு அடைக்க போய் உள்ளே போய் பெட்டியை தூக்கிட்டு போனவனை ஓடி அந்த வாக்க வண்டியில் இருக்கு. டயரு தேயுது, புகையை மூக்கில் அடிக்குது, அப்படியே பறக்குது. இங்கிலீஷ் படம்லாம் அதுக்கப்புறம்தான். கொண்டு போய் வேலூரில் கொண்டு அடைச்சிட்டாங்க 6 மாதம். இப்போ என்ன தெரியுமில்ல, உறுதியாக வழக்கு இருக்குது. ஏன்னா என் தங்கச்சி எல்லாம் பேசினா அது ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு பயங்கர. ஏன்னா நீங்கள் அவ்வளவு கருத்து செறிவுள்ள பிள்ளைகளை வளர்த்து வச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நேரம் பத்தலை, என்ன ஏதோ போனா போகுது கடைசியாக பேசிட்டு போன்னு விட்டுருக்காங்க. அதில் எங்கள் அம்மா கிருஷ்ணவர் ஜகான் என்ன ஏன் நீ ஸ்டாப் பண்ணாய், நீ ஏன் இறக்கினாய்? அதுக்கு என் சின்னவனை தான் விடணும், மாவீரனை. ஓய் ஆங்கிரி பி ஹாப்பிமா, அதான் அவர் ஆங்கிரியாக தான் சொல்லுவார். ஏதாவது சொன்னோம்னா எங்கள் வீட்டில் வீரான்னு ஒருத்தர் இருக்கான், அவனை வந்து அவங்க அம்மா திட்டம் வீரா அப்படின்னு. ஓய் ஆங்கிரி ஒன்றே இல்லைடா, அவன் அண்ணனை சொல்கிறேன்டா அப்படின்னு. பி ஹாப்பி அப்படின்னு போவான். அது மாதிரி அம்மாவுக்கு சொல்கிறேன், ஒய் ஆங்கிரி ஆல்வேஸ் பி ஹாப்பி. இந்த மேடையில் இன்னொரு மேடை, நமக்கு இன்னும் ஒரு பிரச்சனையா, ஒரு தங்கச்சியை கெடுத்துருக்கான் அன்னைக்கு, நாளைக்கு எங்கே பண்ணுவானோ எவன் பண்ணுவானோ ஏதோ ஒரு பிரச்சனை, போராடிட்டே இருக்கணும். நமக்கு போராடுவதற்கே பிறந்தவங்க நம்ம. என் பங்காளி வடிவேல் சொன்னால, நாங்கள்லாம் படுக்கும்போது 2 புல்லட்டை சாப்பிட்டு தலைவலி காய்ச்சனா 2 புல்லட்டு தான். டேய் பிரச்சனைகளே போர்வையாக போத்துட்டு தூங்குறவங்கடா. அப்படி நம்ம பிரச்சனையிலே பிறந்து பிரச்சனையிலே வளர்ந்து பிரச்சனையவே பெட்ஷீட்டாக போட்டு படுத்து, அதுதான் நான் காலையில் எந்திரிச்சோன்னே பாக்கி திரிச்சுமில்ல, இன்றைக்கி என்னப்பா பிரச்சனை, அது ஒன்றும் இல்லைன்னு இனிமேல் வந்தால் சொல்கிறேன்னே. ஐயோ என்னை பற்றி அம்மா, இந்த வரத்தை எங்கேருந்து வேண்டி வந்தாங்களோ இந்த தமிழ் சமூக மக்கள். அதனால் இந்த ஐயனார் போய் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அப்படின்னு, அதனால் அந்த 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வாங்கினால அனுமதி. தயவுசெய்து காவல்துறை அதிகாரிகளே அவன் மேலே போடுங்க வழக்க, எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். எங்கள் கோட்பாடை தெரிஞ்சுக்கிறீங்க, வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. சிறை அதை நிறை, தடை அதை உடை, படையை பெருக்கு தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. இதுதான் எங்கள் கோட்பாடு. 138 வழக்கு இதில் போட்டால் 139, 39, 40, அப்போ 41 இப்படி எண்ணிட்டு போவோமே வெளியே. ஜெயில் கட்டினது எங்களுக்கு தான். பங்காளி வடிவேல் சொல்லல, சிறைப்பறவிடா, நாங்கள்லாம் சிறைப்பறவிடா. எத்தனை எஃப்ஐஆரை பார்த்துருக்கு. அதனால் இந்த வன்புணர்வு படுகொலையை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அது தண்டிக்கப்பட்டார்கள் குற்றவாளிகள் என்கிற செய்தி வராமல் காலம் கடத்தி கொண்டு போவது தான் மிகுந்த மனவழியை தருது. தங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்தது, அவள் பட்ட அந்த உயிர் வலி, அவள் பட்ட அந்த துயரத்தையும் தாண்டி அதை மூடி மறைக்க அவ மேலே குற்றச்சாட்டு. அவள் கஞ்சா குடிப்பா, அவள் பல பேரோட தொடர்பு, இதெல்லாம் எப்படி இது பாருங்க. ஆனாலும் நம்ம வந்து பெண்களை போற்றோம், கங்கைங்கிறோம், காவிரிங்கிறோம், யமுனாங்கிறோம், சரஸ்வதிங்கிறோம், தெய்வங்களை எல்லாம் பெண் தெய்வங்களாக வச்சுருக்கோம். அவளை கற்பழித்து கொன்னுட்டு அந்த மண்ணில் தான் சரஸ்வதி பூஜை நடத்துகிறோம்.
என்னை எடுத்துக்கிறங்க, நாங்கள் சைவர்கள் என்று காட்டுவதற்காக நான் திருநீர் அணிய ஆரம்பித்தேன். எனக்கு இந்த பழக்கம் இல்லை, இறை நம்பிக்கையற்றவன். ஆனால் இந்த பணியை செய்ய வரும்போது என் தலைவனுக்கும் கிடையாது. ஆனால் ஒரு தேசியன விடுதலைக்கு நிற்கிற மகன், எங்களுடைய இறை முருகன், எங்களுடைய மூதாதை ஆதிப்பாட்டன் சிவன், மாயோன், கொற்றவை எங்கள் குலதெய்வங்கள் போற்றப்பட்டிருப்பார்கள். குல முன்னோர், இன முன்னோர், அதெல்லாம் இருந்திருக்கும். அதில் தலைவருக்கு அதில் உடன்பாடு. ஆனால் அவர் வணங்கலை, அது மாதிரி நான் வணங்கலை. ஆனால் இந்த நிலை, இந்த வேலையை செய்ய வந்த பிறகு 3 சுவத்தில் வீடு கட்ட முடியாது, 4 சுவரும் வேண்டும். அந்த சுவர் தான் என் பண்பாட்டு சுவர், என் வழிபாட்டு சுவர், என் மணியில் கோட்பாட்டு சுவர். வேர் தேடி பயணிக்கிற போது என்னுடைய வேர், என்னுடைய இறை முருக திருமகன். அதனால் முருகனை வணங்கும் போது நாங்கள் சைவ மரபினர் என்பதற்காக திருநீரிட்டேன். அப்போ என் மனைவி திருநீரை வச்சுக்கிட்டு எங்கள் திரும்பும்போது பூஜாரி இருக்கிறனால கும்பிட்டோன்னா இப்படி கும்பிட்டு போகணும். வந்து சரி கும்பிட்டு திருநீரை கொடுத்து பூசணும். என் பிள்ளைகளுக்கு பூசி விட்டு எல்லோரும் பூசிட்டு உட்காரணும். இது குங்குமம் வைக்கணும். ஏன்னா நாங்கள் பெண் தெய்வத்தை, என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி, பெண் தெய்வத்தை வணங்குறதுனால நான் வைக்கணும். அது வைக்கும்போது எங்கள் மாமா சொல்லுவாங்களாம், நாவுக்கரசர் காளிமுத்தவர்கள், ஆம்பளை குங்குமம் வச்சா அவனை நம்பக்கூடாது அப்படின்னு. என் மனைவி சொல்லும்போது எப்படி குங்குமம் வைக்கிறது, இது என்னடா பெரிய கொடுமையாக இருக்குது. நான் சிவகங்கையில் போய் காரைக்குள்ளே தங்கியிருக்கேன். எங்கள் பூசாரி வந்து ஒரே தான் அழுகிற, அப்படி ஆத்தா கோபத்தில் இருக்குடா அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், என் பிள்ளை வாரு திருநீர் வச்சுட்டு போகிறான், என்னை மறந்துட்டான், குங்குமம் வைக்கலன்ட்டு இவ்வளோ பெரிய குங்குமத்தை கொண்டாந்து. டே தினேஷ் வண்டியில் வீடா ஞாபகப்படுத்துகிறா, போகும்போது வரும்போதெல்லாம் குங்குமம் வைக்கிறது. குங்குமம் வைக்கிறேன் ஏன், பெண்களை தெய்வமாக போற்றிய மரபினர் நாங்கள் என்பதாலே. பெண்ணை போற்றாத எந்த சமூகமும் விடுதலை அடையாது, பெருமை அடையாது. உலக நாடுகளில் நியூசிலாந்து நாட்டை பெருமையாக பேசுகிறார்கள் என்றால் பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த நாடு என்று. தமிழ் தேசிய குடியரசு, தமிழ் தேசிய அரசு இங்கே மலர்கிற போது பெண்கள் பெரிதும் போற்றப்படுவார்கள், மதிக்கப்படுவார்கள். இங்கே 117 இடம் சட்டசபையிலே 20க்கு 20 பாராளுமன்றத்தில் சீமான் கொடுக்கலாம், ஆனால் வெல்ல மாட்டார். வென்றால் கொடுக்கலாம். வெல்லும்போது கொடுப்பதை விட கொடுத்து வெல்வதுதான் வரலாற்றில் பெரும் புரட்சி. என் தங்கை மலேசியாவில் மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக சந்திரபிரபா. நான் வரவான், நீ வேலை எடுக்கு உனக்குன்னா வரவேணாம் தங்கச்சி, நாங்கள் பார்த்துக்குறோம். நிறைய மருத்துவ தங்கைகள், நம்ம தங்கச்சிகள், மகளிர் பாசறை பிள்ளைகள், இல்லை இல்லை நான் வர்றேன்னு அங்கிருந்து வந்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவள் குரல் மிக வலிமையான குரல். காஸ்ட்லி ஓட்டர்ஸை வச்சுருக்கிறது, நீ ஓட்டுக்கு காசு கொடுப்ப 1000-500 லட்சம் ரூபாய் போக வர 50,000-50,000க்கு டிக்கெட் போட்டு வந்து ஒரு ஓட்டை எனக்கு போட்டுக்காம்பார் என் தம்பி தங்கச்சி. அதுதான் இந்தியாவிலே காஸ்ட்லி ஓட்டு. அதனால் இந்த மாதிரி கொடுஞ்செயல்களை அறவே வேறு இருக்க வேண்டும். பெண்களை போற்றுகிற ஒரு புனிதமான நாடாக இந்த நாட்டை நாம் படைக்க வேண்டும். பெண்மையை போற்றுவோம், பெருமைமிக்க நாடாக மாற்றுவோம் என்கிற உறுதிமொழியை ஏற்போம். இந்த தங்கைக்கு, மருத்துவ தங்கைக்கு நிகழ்ந்த அந்த கொடுமைக்கு உடனடியாக அந்த மாநில அரசு, மேற்கு வங்க அரசு, இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லா குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும். ஒரே ஒருவனை ஒப்புக்கு கைது செய்து வச்சு நாடகம் போடுவதை நிறுத்த வேண்டும். தமிழ்நாட்டை ஆளுகிற தமிழ் மாநில அரசு, தமிழ்நாட்டு அரசு இந்த உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற அம்மா மம்தாவுக்கு, உங்களுடைய நட்பில் கூட்டணியாக இருக்கிற ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அரசுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். நீங்கள் காசு வெளியிடும்போது ஐயா ராஜ்நாத் சிங் வந்தார், நீங்கள் சொல்கிறீர்கள். ஐயா எடப்பாடி சொல்கிறார்கள், நாங்களும் தான் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு எங்களுடைய தலைவிக்கு காசு வெளியிட்டோம், அப்போது பிஜேபியில் கூட்டணியில் இருந்தார்கள், எங்கள் கூட நாங்கள் அவர்களை அழைக்கவில்லையே, அவர்களை கூட்டி வந்து வெளியிடவில்லை, நாங்களாக தான் வெளியிட்டோம் என்று சொல்கிறார். அதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களின் மறுப்புரை, கூட்டணியில் இருந்தார்கள், அவர்கள் தலைவிக்கு காசு வெளியிட்டார்கள், ஆனால் பிஜேபி அவர்களை மதிக்கவில்லை, அவர்கள் வரவில்லை. கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு வரவில்லை, மதிக்கவில்லை. கூட்டணியில் இல்லாத கட்சி உங்களை மதிக்கிறது, வரவேற்கிறது, வருகிறது என்றால் இப்போ உண்மையிலே கூட்டணி யார் என்பது எங்களுக்கு புரிகிறது. இங்கே பேசிய தங்கச்சியெல்லாம் பேசினார்கள். ஐயா RS பாரதி நான் மதிக்கிறேன், மதிப்பிற்குரிய பெருந்தகை.
என்னை முட்டா பயல் என்கிறீர்கள். ஆம், முட்டாள் என்றால் என்ன தெரியுமா? தேர் ஓடும்போது தேரை நிறுத்துவதற்கு முட்டு கொடுத்து நிறுத்துறால் முட்டாள். உங்களுடைய திராவிட அந்த சிக்கு புக்கி ரகில் தேர் இருக்குல்ல, அதை ஒரு முட்டு கொடுத்து நிறுத்த போகிற முட்டாள் நான் தான். மடையன் என்றால் அறிவற்றவன் என்று பொருள் அல்ல. மடையன் என்றால் பாசனத்திற்கு பயன்படுத்துகிற மடையை போதுமான அளவுக்கு தண்ணீர் வெளியேறிட்டது அடை என்று மடையை உள்ளே நீருக்குள் மூழ்கி அடைப்பவன் மடையன். மடையை அடைப்பவன் மடையன். சண்டாளன் என்றால் சண்டையில் சிறந்தவன், சண்டை ஆளன் சண்டாளன். படவா என்றால் படையோடு வா. சண்டாளா படவா என்றால் சண்டை ஆளனே படையோடு வா என்பதை சுருக்கி. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது ரொம்ப விளக்கம் வேண்டாம்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறார் என்னைய, ஹே முட்டா பயல, அவர் என்ன போட்டா உனக்கு? என்ன போட்டாலும் என்ன, எதுக்கு அங்கியை மாற்றி சங்கி ஆயிட்டீங்களேங்கிறதா எங்கள் வருத்தம். கருப்பு பேண்ட்டு தானே ஐயா போட்டுக்கிட்டு இருந்தார், கருப்பு காலாடை. திடீர்னு காக்கி ஆர்எஸ்எஸ் போடுற நேரத்தில் போட்டு பாரு உன் மனைவியை பாரு சரவணா, அப்படியே சந்திரமுகியாவே மாறிட்டாலே. திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த என் உயிரினுமினிய உடன் பிறந்தார்களே, பாருங்கள் உங்களவள் அங்கியை மாற்றி சங்கியாவே மாறிட்ட. திமுக எவன் எதிர்த்தாலும் இந்த மண்ணிலே சங்கி. நாங்கள் சங்கி, நீங்கள் லுங்கி அங்கியா? நீங்கள் யாரு? நீங்கள் யாரு? எப்படி இருக்கு பாருங்க. எதிர்கட்சி கோபேக் மோடி, ஆளுங்கட்சி வெல்கம் மோடி. எதிர்கட்சி கருப்பு பலூன், கருப்பு கொடை, கருப்பு கொடி. ஆளுங்கட்சி வெள்ளை கொடை, காவலர்களுக்கெல்லாம் காவி உடை. எப்படி இருக்கு? ஆளுநரை மாற்று, அது 6 மாதத்துக்கு முன்னாடி, அது வேற வாய். ஆளுநர் மாளிகையில் இந்த 100 ரூபா பிச்சைக்கார காசுக்கு அதுக்கு போய் நின்றுக்கிட்டு கையை கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது. அண்ணாமலை தம்பி ஊழல் பட்டியலை அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரமா இவர் திட்ட அவர் திட்டார். அப்புறம் கடைசியாக நீ ஊழல், நோ ஊழல், நோ கரப்ஷன், முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் முன்னாடி வா, அதில் தான் முடிஞ்சிச்சு. என்ன கொடுமைடா சாமி இது. எங்கள் அண்ணன் பிரோசு கொடுமை சரவணாங்க மாதிரி, இது கொடுமை சாமி இது. இந்த ஆளுநரை மாற்ற சொல்லி போராடுகிறவர்கள் தான். ஆளுநர் விருந்தில், இந்த விருந்தில் திமுக கட்சி பங்கேற்காது. அது ஐயா எடப்பாடி பழனிசாமி நல்லா கேட்குது. அப்போ நீங்கள் பங்கேற்றீங்கள, கட்சி வேறு ஆட்சி வேறையா? திமுகவின் தலைமை தானே கட்சியின் தலைமை, ஆட்சியின் முதல்வர் தானே கட்சியின் தலைமை. உங்களையும் என்னையும் இந்த மக்களையும் எப்படிப்பட்ட ஆட்களை அவங்க கருதி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இவங்க மாற்ற சொன்ன ஆளுநர் தான் அவர். சலவைக்கு போட்டு வாங்கி வச்சுருக்காங்களா என்ன? அதே ஆள் தான். அவர் படித்து ஐபிஎஸ் எழுதினாரா தெரியல, பார்த்து எழுதினாரா தெரியல. அவன் ஒரு மனநோய் கொண்டு அரக்கு இருக்கேன். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய ஆளை கொண்டு ஆளுநர் மாளிகையில் உட்கார வச்சு ராஜ்பவனில் படுக்க வச்சுருக்கேன். அப்படி எந்த பல்கலைக்கழகம் எந்த விழாவுக்கு போனாலும் கருப்பு சட்டை போடக்கூடாது. அப்போ உன் பிளாக் ஹெட்ஸ்லாம் எல்லாம் மாட்டி விட்டு கழட்டி விட்டு வெள்ளையை போட்டு விட்டுருவியா? கருப்பாக சட்டையை போடக்கூடாது, கழட்டிடணும். கோட் போடக்கூடாது. பெண்கள் கருப்பு தாவணியும் போட்டு எல்லாம் எடுத்துடணும். ஒருவேளை கருப்பு ஜாக்கெட் போட்டாலும் கழட்டிடணும். இது ஒரு நோய், கழட்டிடணும். இப்படி தான் நடக்குது. பெரியார் பல்கலைக்கழகத்தில் அண்மையில் நடந்த பல்கலைக்கழக விழாக்கள் எல்லாம் கருப்பு சட்டை போட்டால் கழட்டிட்டார். இப்போ என்னையே கழட்டினா நான் அப்படி கருப்பாக தான் இருப்பேன். அப்போ என்ன பண்ணுவ நீ? சட்டை கழட்டினாலும் கருப்பாக இருக்காயா? அப்போ என்ன பண்ணலாம்? வா சந்தனத்தை பூசி விடு, இல்லை தீ வச்சு கொளுத்தி விடு, எல்லாம் வெந்து அப்படி வெள்ளையா தெரியும். ஏன்டா உண்மையிலே நீங்கள் அறவைக்காட்டு பைத்தியங்களாடா நீங்கள்? சர்ரா சட்டையை கழட்டிட்டா மண்டையில் இருக்க மயிரை என்னடா பண்ணுவா? பூரா கருப்பாக இருக்க சரைச்சி விடுவியா? என்ன வேலை பாப்பா? ஏன்னா உங்களை எப்படா உங்களெல்லாம் நாங்கள் உங்களோட வாழை நாங்கள் வாங்கி வந்த வரோம் என்னதான்டா? என்னதான் சொல்லு கருமம். இனிமேலாவது பார்த்து போப்பா. அப்படி பேச கூச்சப்பட்டா போகாதப்பா விழாவுக்கு. கருப்புனா இந்த மண்ணில் இருக்க எல்லா பயிலும் கருப்பந்தாண்டா. இப்போ கோயிலுக்கு போகாத என் ஜாமியெல்லாம் கருப்பாக இருக்கும். இப்போ வெள்ளை அடித்ததான் உள்ள வருவீங்களா நீங்கள்? என்ன செய்யுது? சரி, இந்த கர்மம் தொலையட்டும். தங்கச்சிக்கு நடந்த கொடுமை இதோடு முடியட்டும். இனி இந்த மண்ணில் இது போன்ற வன் செயல்கள், கொடுஞ்செயல்கள் தொடராமல் இருக்கட்டும். ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும், தமிழ் பிள்ளைகள் நாம் இது போன்ற குற்றச் செயல்கள் நிகழாமல் தடுக்க உறுதி இருக்கணும். ஒரே வழி தான் இருக்குது. அதிகாரத்தை பிடி, அநீதியை எதிர்த்து அடி. இதை தவிர வழி கிடையாது. அதிகாரம் மிக வலிமையானது,
அந்த அதிகாரம் நம் மக்களுக்கானது, வேறு வழியே கிடையாது. எல்லா துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் சாதனை. அந்த சாதனை தான் வெற்றி என்கிற மருந்து. அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு எதிர்வருகிற 26 தேர்தலில் 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து என்னுயிர் தம்பி தங்கைகளே எழுங்கள், இனமான பிள்ளைகளை எழுங்கள், களத்திலே நில்லுங்கள், வெல்லுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை மலரும் தமிழ் தேசிய ஆட்சி அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.